வவுனியா கண்ணாட்டியில் அமைஞ்சிருக்கிற உயிர்மை வளாகத்துக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கு வந்து சிறுதானிய பெருவிழா ஒன்று நடக்க இருக்குது. அதாவது சிறுதானியங்களை பயன்படுத்தி உணவுகளை வந்து தயாரித்து அதை நாங்கள் சாப்பிட்றதும் அது சம்மந்தமாக கதைக்கிறதும் சம்மந்தமான விடயம் இன்றைக்கு நடக்க இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம், என்ன சிறுதானியத்துக்கெல்லாம் ஒரு பெருவிழாவான்னு சொல்லி. எனக்கும் தெரியாது. உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன செய்ய போகிறாங்கன்ட்டு. வாங்க. நான் வந்து இப்போ செவ்வரத்தம் பூ பிளேண்டி குடிச்சு கொண்டிருக்கிறேன். இது நல்ல சிவப்பு கலரில் இருக்குது, ஒரு வித்தியாசமான சுவையாகவும் இருக்குது. இந்த செவ்வரத்தம்பூ பிளேண்டி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அக்காட்ட கேட்டேன். அவள் என்ன சொன்னான்னு சொன்னால், செவ்வரத்தம் பூவை ஆக வெயிலில் இல்லாமல் காய வைக்கிறது, ஓரளவுக்கு நிழலில் காய வச்சு அதை எடுத்து சுடுதண்ணில் போட்டு அவிச்சிட்டு அந்த தண்ணியை வடிச்செடுத்து அதோட தேசி புளியும் ஏலக்காயும் போட்டு வடிச்செடுத்து குடித்தா செவ்வரத்தம்பூ பிளேண்டி உண்மையிலே தரமாக இருக்குது, நல்லா இருக்குது, சுவையாக இருக்குது. நல்லா இருக்கு. அதாவது செவ்வரத்தம் பூ பொதுவாக வந்து ஹீமோகுளோபினை கூட்டும். ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கிறார்கள் வந்து செவ்வரத்தம் பூ சாப்பிட்டாலே போதும். செவ்வரத்தம் பிளேண்டி வந்து நேரடியாக வந்து இதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு போற நாளங்களை வந்து சுத்திகரிக்கணும். எங்கேயும் பார்த்துக்காங்க. இல்ல பரவாயில்ல நீங்க அப்ப இதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு போற அந்த முடிவுற த்ரோம்போசிஸ் சொல்ற நாளங்களுக்கு வந்து நல்ல வலுவை கொடுக்கும். அதனால இதயம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறாங்க செவ்வரத்தம் சாப்பிடணும், செவ்வரத்தம் சாய குடிக்கணும். இன்றைக்கு தான் முதல் இந்த செவ்வரத்தம்பூ பிளேண்டி குடிச்சு கொண்டே இருக்கலாம். அக்கா நன்றியா. நான் வந்து தேங்காய் திருவி கொண்டிருக்கேன். பார்க்க தெரியுதான். இது வந்து நாங்கள் வரகரசி குலசாதம் செய்ய போகிறோம். இது வந்து இன்றைக்கு உயிர்மையில் ஒரு சிறுதானிய திருவிழா நடக்குது. இந்த திருவிழாவுக்கு தான் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். என்ன தேங்காய் திருவ விட்டுறாங்க, சரியாக கிடைக்குது. சிறுதானியத்தில் முக்கியமானது வந்து வரகு. இது என்ன சிறுதானியம்? இது வரகரிசி. அந்த வரகரிசியில் தான் இன்றைக்கு இந்த குலசாதம் செய்ய போகிறோம். அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நாங்கள் இன்றைக்கு கதைக்க போகிறோம். திருவிழாவை கொண்டாட போகிறோம். வராதாக்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, கஞ்சியும் மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த வாழ்க்கையும் மிஸ் பண்ணிட்டீங்க, போங்க. கம்பு கஞ்சிக்குரிய வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்குது. கம்பு கஞ்சி கொஞ்சம் மிக்சிங், கஞ்சி டோட்டலாக அது ஒரு கஞ்சி. அப்போ அது பிரச்சனை இல்லை, கஞ்சி மாதிரி வந்துடும், அந்த நம்பிக்கை இருக்கு. கம்பையும் வரகையும் ஊற வச்சுட்டு மண் இல்லாமல் கிளஞ்சி எடுத்துட்டு அதை நல்ல வடிவாக அரைச்சி கொஞ்சம் மரக்கறிகளை எடுத்து செலக்ட் பண்ணி, இப்போ தக்காளி, கேரட், போஞ்சி, முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் வெட்டி வடிவாக வச்சுட்டோம். இனி இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கஞ்சி காய்ச்ச போகிறோம். மேலதிகமாக கொஞ்சம் வாசனைக்காக இருக்காமல் முறைச்சி கொடுத்துருக்குது. அதையும் போட்டு அவிச்சுட்டோம்னு சொன்னால் வாசமாக இருக்குது. ஸோ கஞ்சி செஞ்சு பழகிறோம். இதுக்கு முன்னாடி உண்மையை சொன்னால் கம்பு நான் இன்றைக்கு தான் பார்க்குறேன். முன்ன பின்ன கம்பு பார்த்தது கிடையாது. சாமை பொங்கல் செய்கிறதுக்காக சாமியை இப்போ வறுத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சிறுதானிய வகைகளில் விறகரிசியும் உண்டு. இதில் வந்து தவிடுகள் அதிக இது இருக்கிறபடியே விட்டமின் பி சக்தி இதில் அதிகமாக காணப்படுகின்றது. இன்றைக்கு இந்த கண்டக்கடலை இதுகள் வந்து இளைய சமுதாயம் சின்ன பிள்ளைகளிடமே அதிக அளவில் வரக்கூடியதாக இருக்குது, அந்த தொண்டை நோகண்டுகளில். அப்போ அதுகள் இந்த நாங்கள் சிறு வயதில் முந்தி நாங்கள் இந்த அரிசி வகைகளை உணவாக உட்கொண்ட போது எங்களுடைய பழைய தலைமுறைக்கு இந்த நோய்கள் இல்லாமல் இருந்தது. இப்போ புது புது நோய்கள் எல்லாம் வந்து இந்த சிறுதானிய வகைகளை நாங்கள் முற்றமுழுதாக தவிர்த்து வெளிநாட்டு உணவு வகைகளில் நாங்கள் ஈடுபட்டபடியால் இந்த சிறுதானிய உணவு வகைகளை நாங்கள் முற்றாக கைவிட்டுட்டோம். அப்போ இன்றைக்கு ஒரு பிள்ளைகிட்ட நாங்கள் விறகண்டா என்ன, சாமை திணை எண்டா என்னெண்டா பிள்ளைக்கு படத்தில் அங்கே காட்டக்கூடியதாக இருக்க ஒழிய உண்மையில் அந்த பிள்ளைக்கு நேரடியாக நாங்கள் அதை உணவு வகைகள் இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு பெரிய ஆட்களுக்கே உணவு வகை எப்படி இருக்கும் என்று சொல்லி உணவு வகை என்ற தன்மையும் தெரியாமல் இருக்கின்றது. அப்போ இன்றைக்கு இந்த விழாவில் நாங்கள் அதை அந்த உணவுகள் சிறுதானிய உணவு வகைகளை சமைச்சு சாப்பிட்டு கொண்டாடி மகிழ இருக்கின்றோம். உயிர்மை வளாகத்தில் இருக்கிற சமையலறை. இந்த சமையலறையில் வந்து இப்படி நாங்கள் இந்த சைடில் 3 அடுப்புகள் வச்சுக்கிறோம். இதோட விசேட தன்மை என்னென்னு சொன்னால், உள்ளுக்குள்ளே நின்று சமைக்கலாம், வெக்க உள்ளுக்குள்ளே அடிக்காத மாதிரி உள்ளுக்குள்ளே நாங்கள் அந்த அமைப்பை செய்திருக்கிறோம். இது வெளிப்பக்கத்தில் நின்று இந்த விறகுகளை வைக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 குழாய்கள் போகுது, சதுர குழாய்.
இதுக்குள்ளே வர புகை வெக்கை அதெல்லாம் அந்த குழாய்க்குள்ளால் அப்படியே மேலே வழியில் போயிடும். அப்போ உள்ளுக்கு நின்று சமைக்கல இலகுவாக இருக்கும். உயிர்மையை பொறுத்த வரைக்கும் இங்கே நெடுகளுமே கணக்கு ஆக்கள் வாரது, சமைக்கிறது, பயிற்சி செய்கிறது, அதுகளுக்காக இந்த இந்த சமையலறையை தயாரிச்சிருக்கேன். சொன்னால் வவுனியா நகரத்துலேருந்து 30 கிலோமீட்டர். அப்போ சாப்பாடு விஷயங்கள்லாம் இங்கே இயற்கையில் எடுத்து செய்கிற ஒரு விஷயங்கள் இங்கே நடக்கிறதுனால இப்படி ஒரு அமைப்பு ஒன்று நாங்கள் இங்கே செய்து வச்சுருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு கொழுக்கட்டை கொடுங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் ஒரு குழு. எங்கட குழுவால் எங்களுக்கு சொல்லப்பட்ட பொறுப்பு வரகு அரிசியில் குளையல் சாதம் செய்கிறது. அந்த சாதத்தை செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை எங்கட குழுவாக நாங்கள் எல்லாரும் செய்து முடிச்சாங்க. அதை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதை கொண்டு வந்து இங்கே சேர்க்கிறத ஒரு திருவிழாவாக நாங்கள் செஞ்சுருக்கிறோம். வரகரிசி குழு, வரகரிசி குழு, என்ன குழு? கொழுக்கட்டை குழு. எந்த தானியத்தில் செய்வீங்க? நாங்கள் இப்போ வந்து கம்பும் அதே போல் குரக்கன் 2 மாவையும் எடுத்து நாங்கள் கொழுக்கட்டை செய்து கொண்டிருக்கிறோம். சிறுதானியங்களில் சிறுதானிய மாவில் கொழுக்கட்டை செய்கிறோம். திணை முறுக்கு அது சாமை பொங்கல் அமைதாங்க. அப்ப இன்னைக்கு ஒரு புடி சாமை தின்ன வரகரிசி இன்னைக்கு ஒரு புடி. 5 வகையான உணவு வகைகளை இந்த சிறுதானியங்களை நாங்கள் எல்லாரும் செய்கிறோம். ஒரு சிறுதானிய பெருவிழான்னு தான் சொல்லணும். இந்த சிறுதானியங்களை பழையபடி இந்த உலகம் கொண்டு வர வேணும்ன்றதுக்காண்டி தான் இவ்வளவு இயற்கையாளர்களும் இங்கே கூடியிருக்கணும். உண்மையில சந்தோஷமான ஒரு விஷயம். இவ்வளவு பேருமே இந்த இயற்கையுடைய காவலர்கள் நல்ல அடியல் வழி. இந்த சாமியை பற்றி சொல்லணும் என்னென்னா, சாமை வந்து வெறும் 55 நாளில் வந்துடும். நெல்லில் கூட அப்படி இருக்குன்ட்டு எனக்கு தெரியல. வெறும் 55 நாளில் உங்களுக்கு விதையில இருந்து இன்னொரு மடங்கு பெருக்கி போடலாம். இப்போ இது ஏக்கருக்கு வந்து நாங்கள் 2 கிலோ தான் விதை வேணும். ஒரு ஏக்கர் விதைக்கு 2 கிலோ வேணும். ஒரு ஏக்கரில் வந்து 1400 கிலோ மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றேன். அருமையாக இருக்குது. நல்ல வடிவாக செய்திருக்காங்க. ஆனால் நிறுவனம் நல்ல தகவல் சொன்னார். என்னென்னா, இது வந்து 55 நாளில் விளையலாம். அதாவது எந்த தானியமும் 55 நாளில் விளையாது. எல்லாம் எங்களுக்கு தெரியும். 60 இல்லாட்டி 90 நாள் கூட அரிசி உட்பட எல்லாமே. அது 55 நாளில் விளையுதுன்னா கிட்டத்தட்ட நல்ல ஷோர்ட் பீரியடில் விளையுது. 20 நிமிஷத்தில் பொங்கல் வச்சிடலாம்னு சொல்கிறார். சூப்பர். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. சுவை என்ன மாதிரி இருக்குது? சுவை மிக அருமையாக இருக்குது. இப்போ நாங்கள் சாதாரணமாக அரிசியில் செய்கிற பொங்கலுக்கும் இந்த சாமையில் செய்கிற பொங்கலுக்கும் வித்தியாசம் என்ன மாதிரி இருக்குது? சாம தானியம் சிறுதானியம்ன்றது மாதிரி இது சின்னனாக இருக்கிறபடியா நல்ல குழைவாக அவிஞ்சிருக்கு. அரிசி மாதிரி பெருசாக இல்லை. அதனால் வாய்க்குள்ளே வச்சோன்னே கரைஞ்சி போகுது. மெண்டு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா இருக்குது உண்மையாக. இங்கே அந்நிய படையெடுப்புகள் வர முன்னம் இலங்கையில் தீவு பகுதியில் குறைக்கணும். மட்டக்களப்பில் களுவாஞ்சிக்குடியிலாம் இலங்கையில் கூடுதலான சிறுதானியம் உற்பத்தி செய்யப்பட்டதான 50ஆம் ஆண்டுக்கு முன்னே தரப்படும். எனக்கு வந்து எங்களோட அம்மாக்கள் வந்து எங்களை வளர்த்ததை வந்து இதுகளாலதான்.
புறக்கல் சோளம் இதுகள் தான் எங்கள் அம்மாக்கள் வளர்த்தது. கடையில் களி செய்வாங்க, புட்டு வைப்பாங்க, மற்றது சாமி அரிசின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது சமைச்சு தருவாங்க. கட்சிக்கார கடல் தண்ணியை திமுக வெட்டி விட்டாங்க. அதெல்லாம் திமுக நெடுந்தீவு கச்சலாமா நல்ல பலமான மண். கடல் தண்ணியை திட்டமிட்டு ஆக்களை அடிமை கொள்றதுக்காக அப்படி செய்யப்படுது. அப்படி ஒரு வரலாறு தேடி பாருங்க. இதை எப்படி சாப்பிடணும்னு முதல்ல நல்லா விளங்கிக்கொள்ளணும். இப்போ அரிசி சாப்பிட்டா சர்க்கரை வரும் அப்படின்னா அது முழுசாக பட்டதிட்டப்பட்ட அரிசியை சாப்பிட்டா தான் அப்படி வரும். அதே மாதிரி நம்ம சிறுதானியங்களையும் முழுக்க மேலே உள்ள தோலை எல்லாத்தையும் நீக்கி போலிஷ் பண்ணி போட்டு அதை இடித்து மாவாக்கி எல்லாம் செஞ்சோம்னா அரிசிக்கும் சிறுதானியத்துக்கும் வித்தியாசங்க. எங்களோட உணவு தெரிவு அது மிக 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 முக்கியம். எங்களோட உணவு தெரிவை நாங்கள் எல்லாம் இயற்கை விவசாயத்தை பற்றி கதைப்போம், உள்ளூர் பொருளாதாரத்தை பற்றி கதைப்போம். ஆனால் சாப்பிடுவது முழுக்க அல்லது நாங்கள் நுகர்றது முழுக்க எங்கேயோ இருந்து வர ஏதோ ஒரு பெரிய தொழில்நுட்பத்தில் தங்கி இருக்கிற பெரிய அமைப்பு முறைகளில் தங்கி இருக்கிற விடயங்களாக இருந்தால் நாங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு உணவை சாப்பிட்டு கொண்டு வந்தோம்னா 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை வரைக்குள்ள கட்டாயம் ஜெனட்டிக்கலி மாற்றம் கொண்டு வரும். அந்த ஜெனட்டிக்கலி சேஞ்ச் தான் எங்களோட தேசியத்திலிருந்து நாங்கள் பண்பாட்டு அழிவு தேசியத்திலிருந்து மாறுபடுற வேற ஒரு இனக்குழுவமாக வர்றதுக்கான வாய்ப்பு. இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம், சயின்டிஃபிக்கலி ப்ரூவ். ஒவ்வொருத்தரும் மாறணும் ஐயா, ஒவ்வொருத்தரும் நீங்க செய்யணும், ஏதாவது ஒரு விஷயம் செய்யும். பிறகு அதை விட்டுட்டு நாங்கள் அதுக்குள்ள இதுக்குள்ள புள்ளியன்றவங்க அதை கேட்டுக்கு சரியா அவங்க காய்ச்சிக்கிட்டு சரியானதான் செஞ்சுக்கிட்டு போங்க. நீங்க மாட்டம் தண்டை வளர்ந்து 2 கையை ஓ 2 கையால் எடுக்கலாமா? அப்படிதான் அப்படிதான். குரக்கன் மாவில் செஞ்ச கொழுக்கட்டை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நல்லா இருக்கு. சாப்பிட்டு முடியக்குள்ள உள்ளுக்கு வந்து ஒரு தேன் மாதிரி ஒரு சமாச்சாரம் கொண்டு வருது. உண்மையாக அது என்னன்னு தெரியும் உங்களுக்கு? அப்படி வந்ததா? சூப்பர், பாத்தீங்களா? அதான் எனக்கு விளக்கம். எனக்கு அது வந்தது. யோசிச்சா என்னண்டு இதுக்கு உள்ளுக்கு ஒரு பானியை வச்சு எப்படி செய்திருப்பான் கொழுக்கட்டை. நல்லா இருக்கு, சூப்பர். கம்பில் செஞ்ச கஞ்சி, கம்பங்கஞ்சி. இது சூடாக இருக்கு. நல்லா இருக்கு. இந்த சட்டி அப்படியே தூக்கிட்டு வந்துட்டீங்களோ? சட்டியோட வச்சு குடிக்கிறீங்கண்ணே? அப்படியே எப்படி இருக்கு கம்பங்கஞ்சி? அப்படியே இந்த முறை புதுசா ஒரு சேர்க்கை வந்து கிடக்குது. திரும்ப வர்றதான் சேர்க்கல வருமல் என்னண்டா உங்களுக்கு எல்லாம் கருணை பார்த்து பாவம் பார்த்து இந்த அரசாங்கம் வண்டி அள்ளி கொடுத்து களைச்சு போகுது. புதுசா ஒரு சர்க்குலர் வந்திருக்கா. பெரிய சர்க்குலரை பத்தி அப்பவே படிச்சிருக்காங்க. இந்த ஆட்டர் மூட்டர் மூத்துல வெள்ள வஞ்ச போடுற இல்ல வெள்ளையா இருக்கும். அப்படி இருக்குமா? தான் தொட்டு வேற போயிடும். வயலை பார்க்காம இருக்க ஒரு மோதியா கூடாது. உண்மையில எனக்கு இங்கே வந்து பார்த்தா தான் தெரிஞ்சது சிறுதானியம்ன்றது வந்து எவ்வளவு முக்கியமானது. சிறுதானியம்ன்றது எங்களுடைய வாழ்வியலோட எப்படி பின்னி பிணைஞ்சு இருந்திருந்தது, இப்போ எப்படி இருக்குது, ஏன் அது தேவைன்ற விடயங்கள் எல்லாம் இங்கே கலந்து ஆலோசிக்கப்பட்டது. ஒரு காலத்தில் வந்து நாங்கள் சிறுதானியங்களை வந்து பயன்படுத்தி எங்களுடைய உணவு விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டிருந்த நாங்கள் இன்றைக்கு அது அப்படியே சுத்தமாக இல்லாமல் போய் வேறு விதமான உணவு பழக்கத்துக்குள்ளே போயிட்டோம். திருப்பி நாங்கள் எப்படி இந்த சிறுதானிய பயிர்களை வந்து உட்கொள்வது
அதை எப்படி மக்களுக்கு பழக்கப்படுத்துறது என்ற விடயங்களை பற்றி நாங்கள் இன்றைக்கி கதைச்சிருந்த நாங்கள் நிறைய சிறுதானியத்தில் செஞ்ச தின்பண்டங்கள் எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட்ருந்த நாங்கள். இப்போ நாங்கள் வரகு அரிசியில் செஞ்ச குளையல் சோறு சாப்பிட போகிறோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கு நேரம் கொடுக்குறது பெரிய பிரச்சனை எல்லாரும். அவங்க ஓடணும் தோணும் உப்பாட்டா நேரம் இல்லை பிஸி அவ்வளோ பிரச்சனை நமக்கும் தெரியல. ஆனால் அப்படித்தான். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுவும் வவுனியாவிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரம் ஒரு காட்டுக்குள்ள தான் இது இருக்குது. அப்படியான இடத்துக்கு வராங்கன்னா உண்மையில இயற்கையில ஏதோ ஒரு நேசம் அவங்களுக்கு இருக்குது, ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அவங்களுக்கு தேடிக்கொண்டு இருக்குன்னு நான் உண்மையா நம்புறேன். அப்படி வந்தாக்கெல்லாம் அவ்வளவு உற்சாகம் பாத்தீங்கன்னா எல்லாரும் உற்சாகமா இருக்கிறாங்க. எல்லாரும் முகத்தை பாருங்க பிரவாசமா இருக்கு. அந்த அளவுக்கு நான் அதை பார்த்து ரசிச்சேன். அப்படி வித்தியாசமா இருக்குது. இயற்கை தானே. இயற்கையை மிஞ்சுறதுக்கு இங்க எந்த மனித சக்தியும் கிடையாது. இயற்கையோடு எப்படி நாங்கள் ஒன்றி வாழ பழக வேணுமென்றதை நாங்கள் தான் எங்களை மாற்றிக்கொள்ள வேணும். அதுக்கேற்ற மாதிரி. சரி, இன்றைக்கு உண்மையில் உங்களுக்கு நன்றி. இதெல்லாம் ஒழுங்குபடுத்தினதுக்கு, எங்களெல்லாம் ஒன்று சேர்த்ததுக்கு முதல்ல நன்றி. நன்றி. சரி, இப்போ இங்கே பாருங்கள், எல்லாரும் நடக்குது குளையல் சோறு சாப்பாடு. இன்னொருத்தர என்ன மாதிரி இருக்கு வரகரிசி குளையல் சோறு? தயிர் சேர்த்து மிளகாய் பொரிச்சு சாப்பிட ஆஹா ஓஹோ. இவ்வளோ நாள் நாங்களே இதை கேள்விப்பட்ட நாங்கள் வாசிச்சிருக்கோம். ஒரு நாள் கூட வாயில் வச்சு பார்த்தது. இன்றைக்கு நாங்களே சமைச்சு அதோட போயிட்டு நாங்களே சமைச்சதுக்கு உதவி செய்து நாங்கள் மறக்கலாம் என்ன கொஞ்சம் தாங்க பிள்ளை நேரம் சாப்பிட்ற மட்டும் இல்லை, இனி நான் இதை வந்து ஒரு விவசாயமாக செய்ய போகிறேன். அவ்வளவு சுவையாக இருக்குது. நான் பார்த்தேண்ணா, நீங்கள் விடியலேருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு இருந்தீங்க. என்னென்ன எப்படி செய்கிறது என்ற விஷயத்தை கேட்டுக்கொண்டு இருந்தீங்க. அப்போ நீங்கள் விவசாயம் செய்ய போகிறோம். ஏன்னா நாங்கள் நெல்லை வந்து ஒரு போகத்துக்கு வச்சு போட்டு நெல்லை வெட்டி போட்டு எங்களுடைய நிலம் வந்து சும்மா தான் இருக்குது. இப்போ சாமை வந்து 55 நாளைக்கு அறுவடை செய்யலாம்ன்ற விஷயம் இன்றைக்கு 100 வருஷம் சொல்லி தான் தெரியும். இது வரைக்கும் சாமை வந்து 55 நாளைக்கு அறுவடை செய்யலாம்ன்ற விஷயம் தெரியாது. கம்பு செய்யக்குள்ள கம்புக்கு வந்து பெரிய அளவு தண்ணி தேவையில்லை, உரம் தேவையில்லைன்ற விஷயம் இன்றைக்கு தான் தெரியும். இது கம்பு வந்து விளைஞ்சிருக்கக்குள்ள பார்க்க ஒரு அழகாக இருக்குது. உண்மையில ஒரு மனதை கொள்ள கவர்ச்சியாக இருக்குது. அதனால திரும்ப நான் இதெல்லாத்தையும் செய்ய போகிறேன். வாழ்த்துக்களா. சின்ன வயசில் வந்து அம்மம்மா செய்து வந்த சாப்பாடு இப்போ அந்த டேஸ்ட்டை நாங்கள் திருப்பி இந்த டேஸ்ட்டை வாய்க்கில் கொண்டு வந்ததுக்கு ஏற்பாட்டாளருக்கு நாங்கள் இந்த விடத்தில் நன்றியை கொள்கிறோம். நான் நினைக்கிறேன், நாங்கள் சொன்ன மாதிரி உண்மையில் ஒவ்வொரு செமினாரும் இந்த இதுகளை வந்து வீடுகளில் ட்ரை பண்ணி பார்த்து பிள்ளைகளுக்கு அதை செய்து கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக நாங்கள் மாற்றத்தை கொண்டு வரலாம். இதெல்லாம் இந்த படங்களில் தான் கேள்விப்பட்டோம். இன்றைக்கு நேராக சாப்பிட்றேன். முதல் தடவையாக தரமாகவும் இருக்குது, மன நிறைவாகவும் இருக்குது. உண்மையை சொல்லுங்க, சாப்பாடு நல்லா இருக்கா? நல்லா இருக்கிறதுனாலதான் வந்துட்டோம். நல்லா இருக்குன்றதுக்காக சொல்லாம என் கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கையில கூட ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். வேற இடங்கள்ல போனா அந்த டீசன்ட் பார்த்து இதுக்கு இங்கால வரக்கூடாது. இன்னைக்கு டேஸ்ட் மட்டும் தெரியறதால யாரையுமே கண்டுகொள்ள இல்லை. யாரையும் அடிதான் நடக்குது. சாப்பாடு உன்னதமாக இருக்குது. நல்ல ருசி. அதே நேரத்தில் மன திருப்தி ஒன்று இருக்குது. ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்றது மன திருப்தி இருக்குது. 4 வகையான சாப்பாடு இருந்தது. இந்த சாப்பாடை தவிர எல்லாமே ருசியாக இருந்தது. ஏன் எங்களால் இதை அன்றாட வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியலைன்றது பெரிய கேள்வியாக இப்போ இருக்குது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகுதான் இந்த கெமிக்கல் பாவனை, அதாவது இந்த யூரியான்றதே பரவலாக்கப்பட்டிருக்கலாம். அது என்னென்னு சொன்னால் அவன் அதாவது இப்போ அணுகுண்டுகளுக்கு தான் வந்து இந்த அமோனியங்கள் அதெல்லாம் வந்து அவங்க உற்பத்தி செய்து சேமிப்பில் இருந்தவங்க. அப்போ அதை யுத்தம் முடிஞ்சு போயிட்டு அப்போ உற்பத்தி செய்யப்பட்ட அந்த அமோனியத்தை வந்து என்ன செய்யலாம்ன்ற ஒரு அந்த விஞ்ஞானிகள் அவங்களோட கலந்துரையாடல் செய்கிற நேரத்தில் இதை வந்து நாங்கள் உப்போட கலந்து அதாவது ஒரு உரமாக பயன்படுத்தி ஒரு விவசாயத்துக்கு பயன்படுத்துவோம்ன்ற இதில் தான் வந்து அவன் அதை பரவலாக்கினது. இதில் என்னென்னு சொன்னால் இப்போ 46% நைதரசன் என்றால் மிச்சமெல்லாம் உப்பு. அப்போ திரும்ப நாங்கள் யூரியாவை மண்ணில் போடக்குள்ள என்ன செய்யுதுன்னா அதில் சேர்க்கப்படுற நைதரசனை வந்து பயிர் வந்து தான் உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். மிச்ச உப்பு என்ன செய்யும், நிலத்தில் படிக்கும். திரும்ப போட அந்த உப்புட்ட தன்மை கூட மண்ணில் உயிரோட்டமே இல்லாமல் மண் மலடாகி விளைச்சல் பாதிக்கப்படுது, அவங்களோட இயற்கையும் பாதிக்கப்படுது. இதுதான் இதுக்கு நாங்கள் இயற்கையான உரங்களை கொண்டு இயற்கையாக உற்பத்தி செய்து முதல் வந்து நாங்கள் எங்களோட வீட்டுக்கு தேவையானதை எல்லாரும் செய்ய வழிகிட்டோம்னாலே இதை வந்து நாங்கள்
பரவலாக்கி அப்புறம் அதை ஒரு சந்தைப்படுத்தலுக்கு கொண்டு வெளிநாடுகளுக்கு அவன் வந்து என்ன மாதிரி எங்களுக்கு அந்த அவன் கோதுமையை கொண்டு பரவலாக்கினானே அதே மாதிரி எங்களோட சிறுதானியங்கள் எங்களோட இயற்கை உணவுகளை வந்து நாங்கள் பரவலாக்கம் செய்யலாம்ன்றது என்னுடைய நம்பிக்கை. இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம்ண்டா, உண்மையிலேயே இது சுவையானது தானா? இப்போ உண்மையிலேயே நல்ல சுவையாக இருந்திருந்தால் என்னதான் எவ்வளவு வெளிப்புற காரணிகள் இருந்திருந்தாலும், எவ்வளோ பெரிய அரசியல் இருந்திருந்தாலும், எவ்வளோ பெரிய பொருளாதாரம் இருந்திருந்தாலும் உண்மையிலேயே சுவையாக இருந்திருந்தால் மக்கள் அதை கைவிட்டிருக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் போயிருந்தாலும் அது திருப்பி இலகுவாக வந்து அதை கையில் எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உண்மையிலேயே சுவையாக இருக்குதானா என்று கேட்டால் சுவையாக இருக்குதான். இதுவும் சுவையாக இருக்குது, அதுவும் சுவையாக இருக்குது. எங்களுக்கு ஒப்பீட்டில் வந்து எங்களுக்கு அது வந்து செலவு குறைவாக கிடைக்குது, இலகுவாக எங்களை கைக்கு கிடைக்கிறபடியால் நாங்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுவும் இந்த சிறுதானிய பயிர்களும் எங்களுக்கு வந்து செலவு குறைவாகவும் தாராளமாக எங்களுக்கு கிடைச்சின்னு சொன்னால் தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ எங்களுக்கு இதை எங்களோட கைக்கு கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்படியே கைக்கு கிடைச்சாலும் அது கொஞ்சம் காசு கூடுதலாக கொடுத்து தான் வேண்ட வேண்டியிருக்கு. அதனால் நடைமுறை நாளாந்த வாழ்க்கையில் வந்து இதை வந்து கொண்டு நாங்கள் அமுல்படுத்துறதுன்றது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் முடியாதுன்றது இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது நிறைய உற்பத்தி செய்ய வலிக்கிட்டா பிறகு எங்களுக்கு வந்து இலகுவாக கைக்கு கிடைக்கக்குள்ள வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். நல்லா தான் இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, நல்லா இருக்குது. இல்லை, இங்கே இன்றைக்கு நிறைய பேர் கதைச்சதில் வந்து திட்டமிட்டு இல்லாமல் ஆக்கப்பட்டது என்ற மாதிரி கதைச்சிருந்தவங்க முன்னாடி அதை பற்றி நிறைய ஆய்வு செய்யலை. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் முதலாளித்துவம் அப்படி தான் யோசிக்கும். அதனால் வந்து அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட பகுதியில் கோதுமையில் உற்பத்தி செய்யலாம். அப்போ அதை எல்லா இடமும் பரவலாக்குனா தானே அவங்க வந்து பொருளாதாரத்தில் முன்னேறலாம். அதுக்காக வந்து இங்கே வந்து அதை திட்டமிட்டு இது இல்லாமக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் இந்த காலப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு மேலே என்ன நடந்தன்றது வந்து எங்களுக்கு தெரியாது. அது சம்மந்தமாக ஆய்வு செஞ்சு நான் பார்க்கவும் இல்லை. ஒவ்வொருத்தரும் சொல்கிற கதைகளை கேட்கக்குள்ள அது உண்மையாக இருக்குமோன்ற ஒரு ஐயம் இருக்குது எனக்கு. என்னென்னா இப்போ நாங்கள் எல்லாத்தையுமே இறக்குமதி தான் செய்கிறோம். அதனாலேயே உற்பத்தி இப்போ நாங்கள் எல்லாமே அரிசி கூட உற்பத்தி செய்யலாம், ஏன் உப்பு கூட உற்பத்தி செய்யலாம். ஆனால் உப்பை கூட நாங்கள் இறக்குமதி தான் செய்கிறோம். இறக்குமதிக்கு மாறுறதுக்காகவே அதில் இறக்குமதி செய்யலாமோன்னு நான் யோசிக்கிறேன். இப்போ அதுவும் தான், அது ஒரு முதலாளித்துவத்தினுடைய ஒரு தந்திரோபாயம் தான். இல்லை, அதே நேரம் வந்து இப்போ இன்றைக்கு கருத்து சொன்ன இடத்துல ஒரு ஆள் சொல்லியிருந்தவர், நாங்கள் உழைக்கிறத வந்து உழைக்கிறத விட்டுட்டு சேவைத்துறையை நோக்கி நாங்கள் போகிறத தான் நிறைய பேர் விரும்புகிறோம். உற்பத்தி துறையை நோக்கி போகிறத நாங்கள் பெருசாக விரும்புகிறதில்லை. அதனால் அதுவும் ஒரு காரணம். எங்களோட பொருட்களை நாங்கள் உற்பத்தி செஞ்சால் தானே அது வந்து சந்தைக்கு வரும். இதுகளை வந்து இங்கே தான் உற்பத்தி செய்யலாம், இந்த பகுதியில் தான் உற்பத்தி செய்யலாம். இதே குளிர் பிரதேசங்களில் இதுகளை உற்பத்தி செய்ய முடியாது. இப்போ இதுக்கான தேவை இங்கே தான் இருக்குது. இந்த சூழல்ற வாழ்கிற ஆட்களுக்கு இப்படியான உணவுகளை சாப்பிட்றது தான் அவங்களுக்கு ஆரோக்கியம், அவங்களோட உடம்புக்கு வந்து ஆரோக்கியமான விஷயமா இருக்குது. அதை நாங்கள் விட்டுட்டோம்ன்றதான் இங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அதை நாங்கள் திருப்பி கையில் எடுக்க வேணும் என்றதுக்காக இன்றைக்கு உயிர்மை வளாகத்தில் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதில் நாங்கள்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இதை நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பீங்க. யோசிங்க என்ன செய்யலாமெண்டு. சரி, இப்போ நாங்கள் உயிர்மை வளாகத்தில் நடந்த சிறுதானிய பெருவிழாவை முடிச்சு கொண்டு இப்போ நாங்கள் போகிறதுக்கு தயாராகிட்டோம். இன்றைய நாள் வந்து மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருந்தது. நிரம்பி தரணி வந்திருந்தவ எல்லாரும் இன்றைக்கு சிறுதானியங்களை சமைச்சு சாப்பிட்டோம். அதே போல் சிறுதானியத்துக்கு பின்னுக்கு இருக்கிற அரசியலையும் தெரிஞ்சு கொண்டோம். தொடர்ந்து பயணிப்போம், சந்திப்போம்.